தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய தளபதிகளாக இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு அரசியல் கட்சி உங்களோடு பயணித்தோம், கொள்கை ரீதியாக முரண்பட்டோம், எங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தோம், எங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு இடமில்லை என்றாலும் பரவாயில்லை, எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளில் ஒரு 5வது நிறைவேற்றி தாருங்கள் என்று சொன்னோம். நீங்கள் தரவில்லை. நாங்கள் பாசிச பாரதிய ஜனதா இடம்பெற்றிருக்கிற அதிமுக தலைமையில் இடம்பெறவில்லை. ஒரு புரிதலே இல்லாமல் மக்கள் கூட்டம் கூடுகிறது என்பதற்காக நான் இந்த நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று அறுதியிட்டு இறுதியாக பேசுகின்ற நடிகர் விஜய் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவில்லை. நாங்கள் சுயமாக தனித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு உறவுகள் தானாக முன்வந்து எங்களோடு இணைந்து எங்களோடு ஆதரவு கரம் பற்றி தேர்தல் களத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம். ஆக ஒரு சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிப்பதற்காக, ஒரு சமூக ஒற்றுமையை கடைபிடிப்பதற்காக ஒரு புரிதலுடன் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்துகின்ற போது தேவையில்லாமல் ஆளுங்கட்சி அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் இந்த கட்சியினுடைய ஒன்றிய நகர செயலாளர்களும் நமது கட்சி நிர்வாகிகளை குன்று தடுப்பு சட்டத்தை கைது செய்துவிடுவேன் என்றும், உங்கள் மீது இருக்கிற பழைய வழக்குகளை தூசி தட்டி அடித்து எங்கள் அரசு வழக்கறிஞர் மூலமாக தூக்கு தண்டனை வாங்கி தந்து விடுவோம் என்று மிரட்டுவது இது நியாயமா?